இன்றைக்கி சிம்பிள் உருளைக்கிழங்கு ஃப்ரை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு 4 உருளைக்கிழங்கு எடுத்து நல்லா கழுவி தோல்லாம் சீவி அதை ஒரு க்யூப்ஸாக அழகாக நறுக்கி வச்சுக்கிட்டு ஒரு கடாயில் எண்ணெய் விட்டுட்டு அதில் கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை தாளிச்சிட்டு தட்டி வச்ச பூண்டையும் போட்டுட்டு இந்த நறுக்கி வச்ச உருளைக்கிழங்கையும் அதில் போட்டு நல்லா ஃபஸ்ட்டு அந்த எண்ணெயிலே அதை நல்லா வதக்கி விடணும். ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வதக்கி விடணும். வதக்கி விட்டுட்டு அதில் கொஞ்சம் உப்பு, மிளகாத்தூள், மஞ்சத்தூள் 3ஐயும் ஆட் பண்ணணும். நல்லா அதையும் ஆட் பண்ணி அதையும் நல்லா அந்த எண்ணெயிலே இன்னும் கொஞ்சம் நேரம் நல்லா வதக்கி விடணும். நல்லா வதக்கி விட்டுட்டு அதிலே கொஞ்சம் தண்ணி, லைட்டாக தண்ணி தொளித்து அது முழுகிற அளவுக்கு தண்ணி தொளித்தா போதும். அந்த அளவு தண்ணி தெளித்து அதை மூடி வச்சிடணும். ஒரு 5 to 10 மினிட்ஸ் அப்படியே சிம்லேயே இருந்தால் அந்த தண்ணி நல்லா இஞ்சி அது நல்லா வெந்துடும். வெந்து வரும்போது அது ஃப்ரை பண்ணுற மாதிரி நல்லா கைவிடாமல் ஒரு 5 நிமிஷம் கிளறினோம்னா அது நல்லா மொறுமொறுன்னு கூட ஆகும். இன்னும் ஒரு 10 மினிட்ஸ் விட்டோம்னா மொறுமொறுன்னு ஆகும். நான் இன்றைக்கி மொறுமொறுன்னு எடுக்கலை, கொஞ்சம் சீக்கிரமாகவே எடுத்துட்டேன். இன்னும் கொஞ்சம் ஒரு 10 மினிட்ஸ் இருந்தால் அது நல்ல மொறுமொறுன்னு சிப்ஸ் மாதிரி ஆகிடும். நான் இன்றைக்கி கொஞ்சம் சீக்கிரமாகவே எடுத்துட்டேன். இது நல்ல காம்பினேஷன் தயிர் சாதத்துக்கு, எலுமிச்சம்பழ சாதத்துக்கு, புளி சாதத்துக்கு. இதுக்கெல்லாம் நீங்கள் காலையில் அர்ஜெண்ட்டாக எழுந்திரிச்சி பசங்களுக்கு ஸ்கூல் கட்டுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி சைட் டிஷ் பண்ணால் ரொம்ப ஈஸியாக இருக்கும். நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும். சிம்பிளாகவும் ஈஸியாக பண்ணிடலாம். இது வெரி ஈஸி. இவ்வளோ தான் அதுக்கு வேலை. அது கொஞ்சம் நேரம் அந்த தண்ணியெல்லாம் இஞ்சிட்டு அப்புறமா இது கொஞ்சம் அப்படியே பிடிச்சி விட்டிங்கன்னா அப்படியே நல்லா வெந்து வந்துடும். அது அப்படியே அந்த வெந்துட்டு ஓரளவுக்கு வெந்ததே இந்த மாதிரி மிளகாத்தூள், உப்பு போட்டு சாப்பிட்டாலும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது இன்னும் கொஞ்சம் நேரம் விட்டிங்கன்னா சிப்ஸ் மாதிரி நல்லா மொறுமொறுன்னே ஆகிடும். இந்த மாதிரி ட்ரை பண்ணி உங்கள் லஞ்ச் பாக்ஸுக்கு கட்டி பாருங்கள். எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. நான் இதை அடிக்கடி பண்ணி எங்கள் லஞ்ச் பாக்ஸில் கட்டுறது தான் இன்றைக்கி உங்களுக்கு ரெசிபியாக போட்டிருக்கேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.